வணக்கம். எனக்கு பேர் வந்து கிளெமென்சியாள். தூத்தூர் சபரியப்பன் அவங்க மக. எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 7 பேர். அக்கா காலேஜ் ப்ரொஃபஸராக ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அண்ணன் சொந்தமாக ஃபேக்ட்ரி பெங்களூரில். எனக்கு அடுத்து ஒரு தம்பி அக்ரி பிஹெச்டி முடிச்சுட்டு அவன் டீனாக இருந்து டெத் ஆகிட்டான். அப்புறம் இன்னொரு தம்பியும் அண்ணனு கூட கம்பெனி, சொந்த கம்பெனி. 2 தங்கச்சிங்க. ஒருத்தி சென்னையில் காலேஜில் ஒர்க் பண்ணுறா, லெக்சராக இருக்கா. இன்னொரு தங்கச்சி ஆளுநர் இண்டோனேஷியன் இருக்கு. நாங்கள் 7 பேர். 7 பேருமே நாங்கள் வீட்டில் இல்லை. அம்மா அப்பா வீடு இது. நாங்கள் அவங்க எங்கே செட்டில் ஆகிருக்கிறோமோ அங்கேயே நாங்கள் வீடு வச்சுருக்குறோம். அப்போ நான் 11th அப்போ நான் படிக்கும்போது எஸ்எஸ்எல்சி, 12th +2 கிடையாது, எஸ்எஸ்எல்சி. எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே அக்கா மதுரை காலேஜில் லெக்சராக இருந்ததுனால நானும் மதுரையில் பியூசி படித்தேன். பியூசி படித்த பிறகு நான் அங்கே இருக்கும்போது டீமு கபடி டீம் நல்லா விளையாடினால நாங்கள் காலேஜ் லெவல்லேருந்து தமிழ்நாடு லெவலில் விளையாடுறதுல நல்ல பெஸ்ட்டு பிளேயர் நான் கபடியிலையும். பியூசி முடிச்சோன்னா அதில் எனக்கு கிளாஸ் சரியாக நான் அட்டென்ட் பண்ணாததுனால நான் ஒரு பியூசி ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ படிக்கும்போது மதுரையில் டிராஃபிக்கில் விமன் போலீஸ் நிற்பாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை, ஒரு விமன் போலீஸ் இந்த டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த பெரிய சிட்டிலேயே அவ்வளோ வெஹிக்கிளும் நிற்குது, ஸோ நமக்கும் இந்த பணிக்கு சேர்ந்தா நல்லா இருக்குமேனு எனக்கு அப்போ ஒரு தோணல் வந்துச்சு. அப்போவுமே நான் பியூசி முடிச்சதோட எனக்கு அந்த வேலைக்கு போகணும் எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை. அதுக்கப்புறம் நான் அந்த சான்ஸ் பேப்பர் அப்போ நமக்கு இந்த டிவி அதில் அதிகமாக இல்லை, ஃபோனில் வசதி இல்லை. அப்படி நாங்கள் ஃபுட்பால் டீம், நாங்கள் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு டீம் கேஆர்எஸ்சி டீமு தூத்தூரில். நம்ம அதில் வந்து நாங்கள் ஃபுட்பால் பிளேயர்ஸ் நாங்கள் ஒரு டீமில் இருந்தோம். அப்படி இருக்கும்போது 79, 8 எக்ஸாக்டாக எனக்கு டிஎஸ் தெரியல, ஒரு கலவரம் வந்துச்சு. அந்த கலவரத்தில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் நமக்கு போட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கு பாய்ஸில் வந்து ஹை ஸ்கூல் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதில் எஸ்பி தலைமையில் போலீஸ் நினைப்பாங்க. நாங்கள் அந்த கிரவுண்டில் தான் ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும் போது அந்த எஸ்பி அவங்க வின்சன்னு சொல்லிட்டு அவங்க ரீத்தாளோட குழந்தை ஒருத்தவங்க பேங்கில் வேலை பார்த்தாங்க. இப்போ அவங்களும் எங்களோட கோச்சுக்கு வருவாங்க. எங்கள் ஜான் அண்ணன், லிபராத்துஸ், இப்படிலாம் கொஞ்சம் பேரில் ஒன்று எனக்கு கரெக்டாக தெரியல, குருசை, இவங்கெல்லாம் எங்களுக்கு டீமுக்கு எங்களை ப்ராக்டிஸ் பண்ணி தருவாங்க. அவங்க எங்களை கூப்பிட்டு அப்போ இந்த டீமில் இருந்து நாங்கள் போலீஸில் ஆள் எடுக்க போகிறோம், பெண் போலீஸுக்கு, அதனால இந்த டீமில் இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பேரை நீங்கள் வரணும் அப்படி சொன்னாங்க. நாங்கள் இங்கேருந்து நம்ம ஊரில் நிறைய பேர் போனோம், 15 பேருக்கு மேலே போனோம். போனதில் நாங்கள் 4 பேர் செலெக்ஷன் ஆனோம். நாங்கள் தூத்தூரில் 3 பேர், சின்னத்தரில் கிளாரன்ஸ் மேரி ஒருத்தவங்க 4 பேர், நான் ஒன்று, மிட்டில்டா ஒன்று, ஸ்டெல்லா ஒன்று, கிளாரன்ஸ் மேரி, நாங்கள் 4 பேர் செலெக்ஷன் ஆனோம். செலெக்ஷன் ஆகி நாங்கள் நாகூரில் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் வெள்ளூரில் எங்களை ட்ரெயினிங், வெள்ளூரில் அப்போ தான் அதுக்கு முன்னால் 2-3 ட்ரிப்பு எடுத்துருக்காங்க. மேலே கொஞ்சம் பேர் மாதம் எடுத்தது நாங்கள் 81 தான். February மாதம் 11 நாங்கள் அப்பாயின்மெண்ட் டேட். நாங்கள் ட்ரைனிங் 6 மாதம் வெள்ளூரில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் 20 பேர், நாங்கள் மாவட்டத்துலேருந்து 20 பேர் மொத்த செலெக்ஷன். அதில் புத்தூர்லேருந்து 3 பேர். அதில் எங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் இருந்துச்சு, நல்ல மதிக்கவும் செய்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாலும் மிட்டிலாலும் 2 பேர், அவங்க ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. அவங்க ஆல் இண்டியா லெவலில் ஸ்போர்ட்ஸுகள்லாம் போய் அவங்க ரொம்ப ஃபேமஸாக. இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அப்பா அவ்வளோவா கொடுக்குறாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் தான். அவங்களுக்கு நம்ம ஊரில் பாராட்டு விழாலாம் வச்சாங்க அந்த காலத்தில். அப்படி நல்லா இருந்துச்சு. நாங்கள் டியூட்டிக்கெல்லாம் போனாலும் எல்லோரும் எங்களை வந்து பார்க்குறது, விமன் போலீஸாக இருக்கிறாங்க, இவங்க புதுசாக வந்திருக்காங்க, எப்படி பெண் போலீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிலாம் சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அலைன்ஸ் எல்லாம் நல்லது வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் அப்படி நாங்கள் அந்த பல காலகட்டத்தில் கடந்து நாங்கள் கிரேட் 1ல் 81 நாங்கள் போலீஸ் முதல்நிலை காவலராக சேர்ந்தோம். அதுக்கப்புறம் தலைமை காவலராகி, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு வச்சு போர்டில் எஸ்ஐ ஆகி, எஸ்ஐ ஆனதுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் ஆகி, நான் கடைசியாக திருநெல்வேலியில் இன்ஸ்பெக்டராக இருந்து நான் சிட்டியில் இருந்து ரிட்டையர்ட் ஆனேன் 2019 மே மாதம். 16/9/1985 வருஷத்தில் போலீஸாக இருக்கும்போது தான் எனக்கு மேரேஜ் முடிஞ்சது. எங்கள் பேர் மரிய ஜோசப். என் ஹஸ்பண்டு குளச்சல் டீச்சரு, அவங்க லிட்ரேச்சர் MA BEd லிட்ரேச்சர் டீச்சரு. நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நானும் ஹஸ்பண்டும் 2 பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்காங்க. பிள்ளைங்க வந்து கூப்பிட்டு போனாங்க. மூத்த பொண்ணு அன்ஷு ரேஷ்மி ஜோசப், 2வது பொண்ணு ஆன் ரோஷ்னி ஜோசப். 2 பிள்ளைங்களும் மேரேஜ் முடிஞ்சு ஃபேமிலியோட 2 பேருமே அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அங்கே போனதில் ஹஸ்பண்டு 2020 மே மாதம் இந்த கொரோனாவோட அங்கே டெத் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களும் அங்கேயே அடக்க மாட்டேன், நான் மட்டும் இப்போ இங்கே வந்துருக்கேன். இப்போ இயர்லி ஒன்ஸ் நான் அமெரிக்கா 6 மாதம் போயிட்டு வருவேன், 6 மாதம் இங்கே இருப்பேன். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் கன்னியாகுமரியில் செட்டில் ஆனோம்.
ஒரு 10 வருஷம் நாங்கள் அங்கே இருந்தோம். எங்கள் பேர் மரிய ஜோசப். அவங்க வீடு குளச்சி. அவங்களுக்கு ஒரு தம்பி, 2 தம்பி, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி. அதில் ஒரு தம்பி வந்து ஐஎஸ்ஆர்ஓவில் சயின்டிஸ்ட்டு பாஸ்கர்ன்னு சொல்லி, ஒரு தம்பி கண்டக்டர். இறமதில் தான் அவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு, குழந்தைனது. உங்க பணிக்கு எவ்வளவு உறுதுணை? அவங்க நல்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற என் ஹஸ்பண்டு தான். நான் எந்த கஷ்டம் வந்தாலும் வேலை முடிஞ்சு வந்தோடனே ஸ்டேஷன் நடக்கக்கூடிய எல்லா கதையும் அவங்கள்ட்ட சொல்லுவேன். மேரேஜ் முடிஞ்சு குழந்தை பிறந்தோம். நாங்கள் கன்னியாகுமரி போகும்போது எங்கள் மாலம்மான்னு சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு அக்கா. அவங்க தான் எங்களையெல்லாம் வளர்த்துனது. அவங்க என் கூடயே வந்துட்டாங்க. ஏன்னா எனக்கு பனி அந்த மாதிரி பனி ஆனதுனால என் கூட பெர்மனெண்ட்டாகவே நான் அம்மா கொண்டு போய் அவங்க தான் எனக்கு பிள்ளைகளை பார்த்து வளர்த்துனது எல்லாமே எனக்கு. அதனால் எனக்கு பணிக்கு போகிற இடத்துல எனக்கு பிள்ளைகளை பற்றி உள்ள இது இல்லை. ஆனால் அம்மா பார்த்துக்கிடுவாங்க. எப்படி என் கூடயே இருந்து அம்மா அங்கே இறந்த பிறகு 2007 வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. 2007 அம்மா இறந்தாங்க. அம்மா வந்து நல்ல சமையலும் பண்ணுவாங்க, பிள்ளைகளை நல்லா பார்த்துக்கிடுவாங்க. அவங்ககிட்ட எனக்கு மறக்க முடியாதுன்னா, நைட் ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்து விடிய காலத்தில் படுப்போம் 5 மணிக்கு. அப்போ காலையில் அம்மா சமையலாம் பண்ணும்போது என்ன தூங்குனாலும் என்ன டீயை குடிச்சிட்டு படு அப்படிம்பாங்க. அப்படி நல்ல அக்கறையாக பார்த்துக்கிட்டாங்க பிள்ளைகளை. என்ன அம்மான்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவங்கள எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுவோம், அம்மானு தான் கூப்பிடுவோம். பெரியம்மான்னு 3 பேர். எங்கள் அம்மாவுக்கு 2 அக்கா, 2 பேரையுமே நாங்கள் அம்மானு தான் கூப்பிடுவோம். அப்போ அதில் டிஃப்ரெண்ட் தெரியறதுக்காக வேண்டி மூத்த பெரியம்மாவை மூக்குத்தி அம்மானு சொல்லுவோம், 2வது பெரியம்மாவை மாலம்மானு சொல்லுவோம், எங்கள் அம்மாவை அம்மானு சொல்லுவோம். அப்படி 3 பேரும் அம்மானு தான் சொல்லுவோம். உண்மையான பேரு மாலம்மா. அவங்க பேர் சபரியா பிள்ளை. மாலை களத்தில் பெருசாக கிடக்கிறதுனால அவங்கள மாலம்மானு சொல்கிறோம். மூக்குத்தி அம்மாவுக்கு மூக்குத்தி கிடக்கிறதால மூக்குத்தி அம்மானு சொல்லுவோம். மூக்குத்தி அம்மா பேர பிள்ளை தான், சான்றன பிள்ளைங்க தான் அவங்க டாக்டருங்களாம். அப்படி எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. எங்கள் மாலம்மா தான் பிள்ளைகளை வளர்த்துனது, பிள்ளைகளுக்கு எல்லாமே பார்த்தது அவங்க தான். எனக்கு இப்போ என் மகள்கிட்ட கூட சொன்னேன், குழந்தைய வளர்க்க எனக்கு தெரியாது ரோஷினி, ஏன்னா எனக்கு பிள்ளைகளை நான் வளர்த்தல, அம்மா வளர்த்துனாங்க. நான் மருந்து கொடுத்துவிட மாட்டேன் குழந்தைகளுக்கு, சாப்பாடு கொடுத்த தெரியாது, பண்ணினே இருக்கிறது. அம்மா தான் எல்லாம் பார்த்தது. நீங்கள் முதலாக அந்த டிராஃபிக் போலீஸை பார்த்து தான் உங்களுக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை வந்து? ஆமாம். அந்த ஆசையை உங்கள் பெற்றோர்கள்ட்ட சொன்னீங்களா? சொன்னேன், எங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அண்ணன் கடு எதிர்ப்பு, போலீஸ் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொன்னான். வீட்டில் அம்மாவுக்கும் ஒருத்தர் இஷ்டம் இல்லை. ஏன்னா நம்ம ஜாதியிலிருந்து யாரும் போலீஸுக்கு போனதில்லை, போலீஸில் போனால் நல்ல அலைன்ஸ் வராதுன்னு இவங்க யோசிச்சாங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் உண்டு. அப்போ எனக்கு விருப்பத்துக்கு நான் போனேன். இப்போ நீங்கள் போலீஸ் ஆகி செலெக்ஷன் ஆன பிறகு தூத்தூர்ல இருந்து 3 பேர் தான் நீங்கள் அதில் தேர்வாயிருக்கீங்க. ஆமாம். மற்ற பகுதிகளில் இருந்தும் காவலர்களை மாவட்டத்தில் 20 பேரை தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பயிற்சி காலகட்டங்களில் தூத்தூர்ல இருந்து போன உங்களை மாதிரியான காவலர்களுக்கும் மற்ற பகுதிகளிலிருந்து வந்த காவலர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாத்துமே நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வருவோம். இந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் நாங்கள் 20 பேர். கன்னியாகுமரி மாவட்டம் தான் எல்லாத்துலேயுமே முன்ன வரும். அதுலேயும் நம்ம இப்போ நான் சொன்னேன் இல்லை, ஸ்டெல்லா மெட்லான ஸ்போர்ட்ஸில் அவங்க ஸ்போர்ட்ஸ் நல்ல இது, நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்ல இருப்போம் எப்போவுமே. இல்லை, அப்படி நீங்கள் டாப்பில் வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படி அது நம்ம பர்த்து. நம்ம ஃபிஷர்மேன் சொன்னாலே கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருப்போம், தைரியமாகவும் இருப்போம். நமக்கு சின்னதுலேயே நம்ம ஸ்போர்ட்ஸு அப்படி அந்த இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அதனால நம்ம அப்படி ஷைன் பண்ணிட்டோம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் காவலர் ஆயாச்சு. இப்போ ட்ரைனிங், அதாவது பயிற்சி உங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பார்க்கக்கூடியதுக்கும் நிஜத்துக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அந்த பயிற்சி காலங்களில் உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். போலீஸ் ட்ரைனிங்னு சொல்ல துப்பாக்கி எல்லாம் வெயிட் துப்பாக்கி, நாட்கை துப்பாக்கி அதை எடுத்துகிட்டு எல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், பரேடு பண்ணணும். ஸோ ஜாலியாகவும் இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிறைய பேர் உண்டு. எனக்கு அது கரெக்டாக ஞாபகத்தில் வரல. 4000 பேர்கிட்ட என்னமோ ஒன்றுன்னு நினைக்கிறேன். மொத்தம் ஸ்டேட் ஃபுல்லாக நிறைய பேர். அந்த இதில் தங்கி இருக்கிறது ஒரு ரூமில் 4 பேர் தான். அது இப்போ உள்ள வசதி மாதிரிலாம் அப்போ இல்லை. அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருந்துட்டோம். பயிற்சி நல்லபடியாக முடிச்சுட்டோம். 6 மாதம் பயிற்சி, எங்களுக்கு லேட் ஆகலை.
பயிற்சி கொஞ்சம் கஷ்டம்தான். காலையில் விடிய காலம் எழும்பணும், ஸ்போர்ட்ஸுக்கு போகணும், அதை முடிச்சுட்டு வந்து படபடன்னு நம்ம 5-10 நிமிஷத்தில் டைமை அந்த டைமுக்குள்ளேயே நம்ம அடுத்து யூனிஃபார்ம் காட்டின போட்டு திருப்பி பரேடு போகணும். பரேடு முடிச்சு ஒரு டைமுக்குள்ளே சாப்பாடை பிடிக்கணும், குளிக்கணும், லா கிளாஸ் போகணும். அது ஒரு 6 மாதம் அப்படி கஷ்டம் தான். அதுக்கப்புறம் திருப்பி ப்ராக்டிக்கல் 2 வருஷம் வரைக்கும் எங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் சொல்லிட்டு எழுதி வாங்கினாங்க. அப்போ அதுக்கப்புறம் தான் எங்களை இண்டிபெண்டன்ட் இல்லை. அப்போ நாங்கள் 4 பேர், ஒரு ஸ்டேஷனுக்கு 5-5 பேர் அப்படி. முதலா எந்த ஸ்டேஷன்ல உங்களை? நான் கோட்டார்ல முதல்ல வேலை பார்த்தோம். சாதாரண ஒரு காவலர், தலைமை முதல் நிலை காவலராக கோட்டார்ல. அந்த நேரத்துல நீங்க சந்திச்ச ஒரு முக்கியமான ஒரு, அப்ப எங்களுக்கு வந்து நாங்க கான்ஸ்டபிளா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு அப்ப மண்டைக்காடு கலவரம் நடந்துச்சு. ஷூட்டிங் நாங்க போகல, அது பந்தோபஸ்துக்கு நாங்க போயிருந்தோம். அதான் முதல் பந்தோபஸ்து எங்களுக்கு. அங்க போயிருந்தோம் கூட்டமா. அப்போ வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸா சொல்றதுன்னா, நாங்க இந்த வந்து அப்பமெல்லாம் கான்ஸ்டபிளா இருக்கிற வரைக்கும் நான் மேக்சிமம் ரைட்டர் வேலை தான். வெளியில பந்தோபஸ்துலாம் கொஞ்ச நாள் தான் போயிருப்பேன். இருந்தாலும் போறதுலயும் நாங்க பந்தோபஸ்தம் இருக்கோம். அதுக்கப்புறம் எஸ்ஏ இருக்கும்போது நிறைய சவால்கள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். கான்ஸ்டபிளா இருக்கும்போது அந்த மேலதிகாரிகளோட அழுத்தம் எப்படி? அது அப்பமெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லா பணியிலையுமே எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே அதிகாரிகள் அப்படிதான் இருப்பாங்க. நமக்கு இவ்வளவுதான் வேலை, நம்ம வேலை செய்யணுமா, நம்ம போயிட்டே இருக்கணுமாங்கிற ஒரு கான்ஸ்டபிள். நமக்கு எந்த பணியுமே நமக்கு அது சிரமமாவோ கஷ்டமாவோ இருக்காது. எந்த பணி செய்தாலும் அந்த பணியை நம்ம லவ் பண்ணணும். அப்ப நமக்கு அது ரிலாக்ஸாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். எனக்கு கேரக்டர் அப்படிதான். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க சப் இன்ஸ்பெக்டர்? நான் 81ல செலக்ஷன் ஆனேன். 2004ல் சப் இன்ஸ்பெக்டர் ஆனேன். எந்த ஸ்டேஷன்ல முதலா நீங்க வந்து? நான் சப் இன்ஸ்பெக்டர் ஆகி வந்த உடனே எங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்ப எனக்கு சவுத் தாமரகுளம், கன்னியாகுமரி எனக்கு போஸ்டிங் போட்டிருந்தாங்க ட்ரைனிங் பீரியடுக்கு. அப்படி இருக்கும்போது சவுத் தாமரகுளம் அது இண்டிபெண்ட் ஒரு ஸ்டேஷன். அதில் அந்த எங்கள் கன்னியாகுமரி டிஎஸ்பி அவர் என்ன பண்ணாருன்னா, என்னை ட்ரைனிங்கை செய்யவே என்னை இண்டிபெண்ட் சார்ஜுக்கே என்னை ஃபர்ஸ்ட்லேயே அனுப்பிட்டார். தாமரகுளத்தில், சவுத் தாமரகுளத்தில் நான் இருந்தேன், பணியில் இருந்தேன். அந்த பணியில் இருந்துட்டு இப்போ நீங்கள் கான்ஸ்டபிளா இருந்து சப் இன்ஸ்பெக்டரா முதல் பணி சவுத் தாமரகுளம். அந்த அந்த அனுபவத்தை சொல்லுங்க. முதல் வேலைக்கு எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். நான் சவுத் தாமரகுளத்தில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மார்த்தாண்டம் காவல் நிலையத்துக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது. அப்போ மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்போது ஒரு மே மாதம் 3ஆம் தேதி நினைக்கிறேன், இயர் எனக்கு சரியா ஞாபகம். நான் மார்த்தாண்டம் கிரைமித்தி எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை துணை காவல் கண்காணிப்பாளத்தில் மாதாந்திர குற்ற கூட்டம் நடக்கும். அதுக்கு நம்ம உதவி ஆய்வாளர் எல்லாரும் நாங்கள் போயிருப்போம். அப்போ அந்த குற்ற கூட்டத்தில் அவங்க வந்து நம்மகிட்ட கேசஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, வாரண்ட் எல்லாம் கேட்பாங்க. அப்போ எலெக்ஷன் பீரியட் வந்தேன்னு சொன்னாலே நம்ம வாரண்ட் எல்லாமே இது பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ அன்னைக்கு கிரைம் மீட்டிங்கில் வாரண்டை பற்றி எங்களுக்கு டிஎஸ்பி கிளாஸ் எடுத்ததுக்கு பிறகு, இந்த இது அறிவுரையெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் ஸ்டேஷன்லேயே ஒரு டீம் வச்சுருப்போம், வாரண்ட் பிடிக்கிறதுக்கு ஒரு டீம். அதில் அந்த 2 கான்ஸ்டபிள் நான் நியமிச்சிருந்தேன். அவங்க 2 பேரும் சுந்தர்ராஜும் ஜான்சன் 2 பேர் இந்த தலைமை காவலர்கள். அவங்க போய் பார்த்துட்டு சொன்னாங்க, மேடம் நமக்கு 2-3 வாரண்ட் இருக்குது, ஒரு அக்யூஸ்ட் இருக்கான் அழுகல் பக்கத்தில், நம்ம நைட்டில் போனால் அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது, டிபார்ட்மெண்ட்லேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்படி அவங்க சொன்னாங்க. அப்புறம் நான் உடனே எனக்கு அன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ், இரவு ரவுண்டில் நான் 12 மணிக்கு மேலே போனால் தான் எல்லோரும் தூங்குற டைமு, அட்லீஸ்ட் நம்ம பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஸ்டேஷன் லிமிட், களியக்கோளை ஸ்டேஷன் லிமிட்னு என்கிட்ட சொல்லலை, மார்த்தாண்ட ஸ்டேஷன் லிமிட்னு அவங்களுக்கு சரி என்ன பார்டர் தான் அது. ஸோ எங்களுக்கு வரும் அவங்களுக்கு வரும். அப்போ நானும் 2 கான்ஸ்டபிளும், வாரண்டுக்கு 2 கான்ஸ்டபிள், வீட்டில் இருந்தவங்களையும் நாங்கள் பைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் போவோம், எங்கே போனாலும் நாங்கள் சொல்லுவோம். நான் கண்ட்ரோல் ரூமை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வாரண்ட் அக்யூஸை தேடி நான் போகிறேன், வீட்டை க்ளோஸ் பண்ணி எடுத்து நாங்கள் 4 பேருமா போகிறோம். ஜீப் டிரைவர், நான், 4 போலீஸ். நாங்கள் 5 பேரும் போகும்போது அந்த அந்த பழுகல் பக்கத்தில் அந்த இடத்துல அக்யூஸ்டை நாங்கள் பார்ப்போம், சின்ன ஓலை வீடு. அப்போ நான் 2 கான்ஸ்டபிளை முன்னால் நிறுத்துறேன், 2 கான்ஸ்டபிளை பின்னால் நிறுத்துறேன். நாங்கள் அவனை ஜன்னலில் ஒரு சாக்கு மாதிரி ஒரு வலை ஒரு இது கட்டி இருந்துச்சு. நான் அதை வசதி பார்க்கும்போது ஒரு தலை கட்டில் தெரிஞ்சது. அப்போ நான் டார்ச் லைட், நல்ல பவர் டார்ச் லைட், ஆனால் அடித்து பார்க்கும்போது ஆள் இருக்க தெரியுது. அப்போ நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, வாரண்டு தான், நீ கோர்ட்டை சரண்டர் ஆகு, நாங்கள் உன்னை கூப்பிட்டு போகிறோம், நீ கோர்ட்டை சரண்டர் ஆகி குற்றத்தை ஒப்புக்கொண்டா உனக்கு தண்டனை குறையும், பிரச்சனை ஒன்றும் இல்லை, நான் உன்னை இது பண்ணி பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவன் வராத உடனே இவன் எழும்பி வந்து ஒரு
சட்டை தான் போட போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வராங்க. அப்ப அவனோட அம்மா 2 தங்கச்சி அவன்கிட்ட பக்கத்துல நிக்கிறாங்க, கதவு திறக்கல. நாங்க வெளியே நிக்கிறோம், ஜன்னல் வெளியே தான் கான்வர்சேஷன் நடக்குது. இவன் உடனே கையில ஒரு பிளைடு எடுக்கிறான், இங்க பிரசன்ஸ்லயே பிளைடு எடுத்து 2ஆ கட் பண்ணி இப்படி கழுத்து 2 சைடுலையுமே கிழிக்கிறான், பிளட்டா கொட்டுது. உடனே ஐயோ இவனை கையை பிடிங்க ஏட்டையா அப்படி சொன்னோன்னு அந்த எங்க ஒரு ஏட்டை கதவை இப்படி தள்ளி உள்ள போறவங்க எங்களை துரத்துறோம். நாங்க வெளியில வரவும் ஒரு 50 அடி வந்தோம், இவன் கீழே விழுந்தோன்னு பயங்கரமா பிளட்ல இவன் விழுந்துருதான். கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மணி எம்எல்ஏ, அப்போ ஏரியா கம்யூனிஸ்ட் ஏரியா. நாங்கள் இப்படி ஆயிடுது, விழுந்துடும். அப்போ என்ன கூட வந்தவங்க சொன்னாங்க, மேடம் ஜீப்பில் போட்டு கொண்டு போவோம் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லை வேண்டாம், நம்ம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் ஒருவேளை இவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம இறந்து கொண்டு வந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஊர் நாய் குறைக்குது, ஊரெல்லாம் கூட்டிட்டாங்க. நான் உடனே கால் பண்ணி எங்களுக்கு பக்கத்தில் உட்கோட்டத்துக்கே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, மாவட்டத்துக்கு ஒரு டிஎஸ்பி இருப்பாங்க, நைட் ரவுண்ட்ஸில் மானிட்டர் பண்ணுறேன். நான் அவங்களும் தகவலை சொல்கிறேன். அவங்க நீ சேஃப்டியாக முதல்ல வந்துரு அப்படின்னாங்க. இப்போ நான் சேஃப்டியாக வந்துட்டு வேறு பெரிய பிரச்சனை எல்லாம் மாவட்டத்தில் அளவில் நடந்துச்சு. கம்யூனிஸ்ட்காரவங்க வேறு எங்கள் உயர் அதிகாரிகள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அந்த பகுதி மக்கள், அவங்க பஞ்சாயத்து பிரசிடெண்ட் அவங்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி ஆடியோ என்கொயரி எல்லாம் முடிஞ்சு ப்ராப்ளம் எனக்கு மேலே தெற்று இல்லை, வாரண்டை தான் ரீகால் பண்ண போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அதில் ஒன்றுமே எனக்கு பிரச்சனை வரல. அப்படி அந்த நேரத்துல உங்க வீரத்தை புகழ்ந்து அந்த பத்திரிகை பண்ணினாங்க, எல்லாருமே பண்ணினாங்க, நல்லாவும் அப்ரிஷியேட் பண்ணினாங்க. எனக்கு அவார்டுக்கு இப்போ பண்ண அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன்னா அங்கேயே பயங்கரமாக போராடுறாங்க கம்யூனிஸ்ட்லாம். எனக்கு பால் போஸ்ட்லாம் அடிச்சு விட்டுறாங்க, போராடுறாங்க, எனக்கு என்ன சஸ்பெண்ட் பண்ணணும், என்ன இது பண்ணணும்னு பெரிய பிரச்சனைலாம் நடக்குது. ஆனால் எனக்கு உயர் அதிகாரிகள் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி எனக்கு அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது எனக்கு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய அனுபவம், என் கண்ணுமே நடந்த ஒரு சம்பவம். நம்ம ஏற்கனவே ஒரு கான்ஸ்டபிளா சாதாரண நிலையில இருக்கிறோம். ஆமா, அதுக்கப்புறம் பொறுப்புள்ள இந்த சப் இன்ஸ்பெக்டரா மாறும்போது நமக்கு அந்த மாற்றத்தை எப்படி நீங்க மாற்றம்னா நமக்கு ப்ராக்டிக்கலா எல்லாம் தெரியும். இப்போ சப் இன்ஸ்பெக்டர் நம்ம வேலை பார்த்துருந்தாலும் அந்த வேலை என்ன வேலைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதில் எஸ் ஆன பிறகு டைரக்டாக வரக்கூடியவங்களை விடைக்கும் நம்ம கொஞ்சம் பெட்டராக பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அவங்க புதுசாக வர்றாங்க, நாங்கள் இப்போ இந்த படிப்படியாக வர்றதுனால நமக்கு என்னெல்லாம் இது இருக்குது, எப்படி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கணுன்றது மேக்ஸிமம் நமக்கு ஸ்டடி பண்ணதுனால அந்த பண்ணி கொஞ்சம் நல்லா பண்ண முடிஞ்சது. பொதுவாக அந்த பெண் காவலர்களை ஏதாவது இடங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் அப்படியெல்லாம் வரும்போது கேம்பு போடுவாங்கல்ல, அந்த நேரங்களில் அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க எப்படி சந்திச்சீங்க? அதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு இந்த மாவட்டத்துல செக் போஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அப்போ எஸ்ஐ தான் போடுவாங்க. எஸ்எஸ்ஐ எல்லாம் அப்போ கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, போட மாட்டாங்க. எங்களுக்கு எஸ்ஐ போடுவாங்க. எங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் நைட்லாம் போக கஷ்டமா இருக்கும். நாங்க உயர் அதிகாரிகள்லாம் சொல்லுவோம், வேற வழி இல்லை, பக்கத்துல வீடுகளை தட்டி எடுத்து அந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். இன்று வரைக்கும் அந்த சூழல் தான் இருக்குது. அதுக்கு இப்ப எவ்வளவோ மாறி இருக்கு. நாங்க எல்லாம் நாங்க எங்க போலீஸ்ல எல்லாம் இருந்த சமயம் நாங்க 4 மணிக்கு கன்னியாகுமரியில டியூட்டிக்கு போவோம். 4:30 மணிக்கு கோயில் நடத்துறதுக்கு முன்னே நாங்க 4:30க்கு டியூட்டி போவோம். ஆனா இப்ப அப்படி இல்லையே. அதாவது இந்த காவலர்கள் இங்க வந்து கேம்புக்கு போடும்போது நேரம் பேசக்கூடிய அந்த பாத்ரூம் பிரச்சனை இருக்கு. நாங்க இருந்த மாதிரி இல்ல, இப்ப கொஞ்சம் வசதியா எல்லாம் இருக்குது. என்னென்ன வசதிகள் காவல்துறையில கொண்டு வரப்பட்டுள்ளது? நிறைய வசதி பண்ணி இப்ப அவங்க நடமாடும் பாத்ரூம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. பந்தோபஸ்துக்கு எல்லாம் போனோம்னா அந்த வெஹிக்கிள் கொண்டு விடுறாங்க, பப்ளிக் விடுறாங்க, நம்ம போலீஸ்க்கு தனியா விடுறாங்க. அப்ப பெண் காவலர்கள் முறையில இப்ப ரொம்ப பாதுகாப்பு நல்லா இருக்குது இப்ப டிபார்ட்மெண்ட்ல. அதுக்கப்புறம் நீங்க சப் இன்ஸ்பெக்டர்ல இருந்து இன்ஸ்பெக்டரா பதவி ஒரு ராம்நாடு என்ஐபிக்கு பஸ்ல போயிருந்தேன். இதை குறிப்பா பெண்களை பொறுத்தவரையில பல இடங்கள்ல அப்படி இடமாற்றம் செய்யும் போது எப்படி இருக்கும்? அரசு வரையில பணியில வந்த ஒரு பணியை தேர்ந்தெடுத்துனா அந்த பணியில வரக்கூடிய நல்லது நம்ம எடுக்கும்போது கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். டிரான்ஸ்பர்ங்கிறது எந்த மாதிரியான கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சீங்க? அதாவது ஒரு பணி இடமாற்றம் பணி இடமாற்றம் இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீட் எல்லாம் கொடுக்குவோம். இப்ப அந்த ஸ்டேஜ்ல எல்லாம் பந்தோபஸ்துக்கு எல்லாம் போனா பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். காலையில் 4 மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு போயிருக்கோம். கரெக்டாக 7 மணிக்கு எங்களுக்கு ரோல் கால் போகணும்.
அப்போ இந்த 7 மணிக்குள்ள நமக்கு வீட்டில் உள்ளதையும் பார்க்கணும், பிள்ளைகளையும் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் கஷ்டங்கள். அப்போ இந்த பணிக்கு வந்தால் இவ்வளோதான் இருக்கும், நம்ம தெரிஞ்சு தானே வர்றோம். அதனால அது பெருசா நம்ம பதவி உயர்வு பெறும்போது நம்மளுக்கு வேலைப்பளுகள் கொஞ்சம் அதிகம் ஆகும், நம்ம கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா? அந்த நேரங்களில் குடும்பத்தையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். அதை எப்படி நீங்கள் கையாண்டீங்க? ரெண்டு சைடாக பார்க்கணும். நம்ம ஃபேமிலியே ஒர்க்கோட மிங்கிள் பண்ணக்கூடாது, ஒர்க்கை ஃபேமிலியோட மிங்கிள் பண்ணக்கூடாது. அது தனி ட்ராக், இது தனி ட்ராக். நேரமா சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய காலத்தில் நம்மளுக்கு இடமாற்றம் வரும்போது எல்லாமே குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அப்போ எங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் பீரியட்ல எல்லாம் 2 வருஷம் டிரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது. நான் கன்னியாகுமரியில் 10 வருஷம் வேலை பார்த்தேன். எங்களுக்கு அந்த அளவுக்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி 2 விமன் ஸ்டேஷன் மட்டும். அதோட மென் ஸ்டேஷன் எல்லாம் அப்போ போஸ்டிங் போடல. கன்னியாகுமரியோட நாகர்கோவில் விட்டா கன்னியாகுமரி அப்படிதான். நாங்கள் நாகூரில் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு கன்னியாகுமரியில் 10 வருஷம் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் குளித்துறையில் ஆழ்மன் ஸ்டேஷன் தொடங்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ, இது நான் 10 போலீஸ். அப்போ நான் மட்டும் ஹெட் கான்ஸ்டபிள் தான். என்ன கன்னியாகுமரி எடுத்தாங்க, நாகூர் எஸ்ஐ எடுத்தாங்க. அப்படி குளித்துறை உமன் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணேன். இப்போ எல்லாம் மென் ஸ்டேஷன், ஏஆர். அப்படி நாங்கள் டிஎஸ்பி போகல, ஏஆர் போகல, நாங்கள் டைரக்டாக லோக்கலுக்கு தான். இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு 2 உமன் ஸ்டேஷன் தான். அதுக்கு பிறகு நாங்கள் மென் ஸ்டேஷன்ல இருந்தோம் கோட்டாரில். அதுக்கப்புறம் தான் 92 தான் என்னமோ தான் ஜெயலலிதாமா ஃபர்ஸ்ட்ல விமன் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணாங்க. அப்படி நாங்கள் விமன் ஸ்டேஷன், ஆளுமன் ஸ்டேஷன் நாகர்கோவில், ஆளுமன் ஸ்டேஷன் கன்னியாகுமரி. அதில் எங்களுக்கு அதிகமாக டிரான்ஸ்ஃபர் அப்போ இல்லை. எஸ்சி ஆன பிறகு அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் 2 வருஷத்துக்கு இருக்கா, 1 வருஷத்துல எலெக்ஷன் வந்தால் மாற்றுவாங்க. சொந்த சப்டிஷனில் இருக்கக்கூடாது, அதனால வேற சப்டிஷனுக்கு போடுவாங்க எலெக்ஷன் வந்தால். இன்னும் இன்ஸ்பெக்டரான நம்ம மாவட்டத்திலே இருக்கக்கூடாது, அதனால வேற மாவட்டத்துக்கு மாற்றினாங்க. உங்கள் பணி வாழ்க்கையில் நான் நேர்மையாக பணியாற்றி என்னுடைய மனசாட்சிப்படி இந்தந்த மாதிரியான நன்மைகள் இந்த மக்களுக்கு செய்ய முடிஞ்சது, அப்படிப்பட்ட ஏதாவது சம்பவங்கள்? அது ஒன்றுன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு இப்போ நாங்கள் நிறைய சம்பவம், இந்த வசதிகளை நம்ம போவோம் இல்லை, வயசானவங்க வருவாங்க, சின்ன பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. ஸோ நமக்கு பெண்களாங்கிற மாதிரி நம்மகிட்ட தான் அவங்க வந்து சொல்லுவாங்க, நம்ம அவங்கள முன்ன விடுவோம், அவங்களுக்கு வண்டியை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அது ஒரு நல்லது தானே, கோயிலுக்கு பந்தோசம் போடுறது. அதுக்கப்புறம் அந்த பீச்சுக்கெல்லாம் போவோம், பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம். அப்போ பொம்பளை பிள்ளைங்கள் எல்லாம் பையன்மார் கிண்டல் அடிக்கிறது தட்டி கேட்போம். பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், பிள்ளைங்களை சேஃப்டியாக அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளை காணாமல் போவோம், அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு பொம்பளை பிள்ளை நமக்கு பிள்ளைங்க வச்சுருக்கோம், அப்போ பிள்ளைங்களை நம்ம பெற்றோட நல்லபடியாக ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ இப்படி கான்ஸ்டபிள்ல இருந்து இந்த மாதிரி நமக்கு செய்யணும். அப்போ நமக்கு வேற இன்வெஸ்டிகேஷன் அப்போ வராது. பந்தோபஸ்து இந்த மாதிரி இந்த இதுதான் சொல்லி போகிறாங்க. பாடி பந்தோபஸ்து போகணும், கோயில் பந்தோபஸ்து போகணும், நெருக்கடியான இடங்களுக்கு போகணும், பஸ் ஸ்டாண்டில் பீச்சுக்கு போகணும், ஸ்கூலில் பிள்ளைங்களை கிராஸ் பண்ணி விடுறோம். அதெல்லாம் நல்ல ஒர்க்கு. நடு ரோட்டில் நின்று நமக்கு இந்த பிள்ளைங்களை 2 பக்கம் டிராஃபிக்கை கிளியர் பண்ணி, அப்போ டிராஃபிக்கு அந்த இது அது வந்து ஒரு நல்ல சர்வீஸ். என்னன்னா ஸ்கூல் பிள்ளைங்க திடீர்னு போகக்கூடாதுல்ல, அப்போ அந்த வண்டி 2 நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த பிள்ளைங்களை நம்ம கிராஸ் பண்ணி விடுவோம். அப்போ உங்களுக்கு அந்த முதல்ல அது எனக்கு ஞாபகம் உண்டு. இங்கே நாங்கள் அந்த பணி செய்திருக்கோம் டிராஃபிக்கும். உங்க பணி வாழ்க்கையில நான் சாதிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது விளையாட்டுகள் மற்ற அதை தவிர வேற ஏதாவது உங்க பணி சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல நான் இந்த விஷயத்துல சாதிச்சேன், அதுல நம்ம சாதிக்கணும்னு சொல்றது இல்ல, நம்ம 58 வயசு வரைக்கும் பணியில சேர்ந்து முறையா நம்ம ப்ரமோஷன் கிடைச்சி நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம் நமக்கு. அது ஒரு கடவுளோட கிஃப்ட். கடவுளோட கிஃப்ட் இல்லைன்னா நமக்கு அதுவும் நடக்காது. சில பிரச்சனைகளாக நம்ம டிபார்ட்மெண்ட்ல நமக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த பனிஷ்மெண்ட் நம்ம வாங்கியிருக்கோம். அந்த பனிஷ்மெண்ட் அது எப்படி வெளியில வந்து நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா கடவுளோட கிருபை அது நமக்கு இருக்கும். அப்படி இல்லை அந்த சம்பவங்கள்லாம் உண்டு. இந்த பேட்டியை பார்த்துட்டு நானும் உங்களை மாதிரி காவலர் ஆகணும், காவல்துறையில பணியாற்றணும் ஒரு ஆசை ஒரு வந்தா, ஒரு பெண் குழந்தைக்கு வந்தா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நிறைய பேர் இளைஞர்கள் அதில் சேரணும் பணிக்கு. ஏன்னா அது வந்து நான் சொன்னேன் முதல்ல, நல்ல டிபார்ட்மெண்ட்டு. நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், நம்ம போகிற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு, அதில் ஒருத்தர் கிடக்கான், யாருமே தூக்க மாட்டாங்க, நம்ம தான் அவங்கள தூக்கி போடுவோம். குளச்சல் உமன் ஸ்டேஷனில் இருக்கும்போது நானும் எனக்கு கூட வேலை பார்த்தேன், ஹேமான்னு சொல்லி ஹெட் கான்ஸ்டபிள். அப்பா அவங்க இப்போ எஸ்ஸியாக இருக்காங்க. நாங்கள் 2 பேரும் கேரளத்தில் எங்கள் டிஎஸ்பிட்ட கேட்டு தான் நாங்கள் போகிறோம். ஒரு ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் போனோம் ஒரு மேட்ருக்காக.
போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் நடக்குது. டேர்னிங்கில் 2 பேர் விழுந்து கிடக்குறாங்க. யாருமே எவ்வளோ வண்டியை கையை காட்டினோம், நாங்கள் நிப்பாட்டவே இல்லை. யாருமே பெட்டாக கிடக்குறாங்க. நாங்கள் போய் காரில் தான் அவங்கள ஏற்றி பாடசாலை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் நாங்கள் சேர்த்துட்டு யார் இவனே தெரியாது. அதை யாருமே பண்ண மாட்டோம். அப்போ இது வந்து நம்ம யூடியூப்பாக போட்டிருக்கிற நமக்கு ஒரு தைரியம் உண்டு, சர்வீஸ் மனப்பான்மை இருக்குது. அப்படி சேர்த்துருக்கேன். அது ஒரு அந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நம்ம சொல்லலாம். உங்க காலத்துக்கு பிறகு யார் யாரெல்லாம் நம்ம பகுதியிலேருந்து காவல்துறையில் வந்திருக்காங்க? இப்போ பிரசன்னா இருக்கா, மோலி இருக்கா நம்ம ஊர்ல இருந்து. அப்புறம் மெட்ராலுக்கு அண்ணன் மக ஒரு பிள்ளை போலீஸில் சேர்ந்தன்னு தெரியும். இப்போ உங்க அப்பா வந்து சபரியப்பன், அவங்க வந்து ரொம்ப கட்டுமர தொழில் செய்யறதுல ரொம்ப பேர் பெற்றவர். அவரை குறித்து ஒன்று. எங்கள் அப்பா வந்து நல்ல தொழில் செய்யக்கூடிய ஆள் தான். கடல் வேலை, கட்டுமரத்து தான் போகும். எனக்கு நாலேஜுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் வீடு பண்ண வீடு கடற்கரை பக்கத்தில் இருந்துச்சு. அப்போ அதில் வந்து நாங்கள் ஃபேமிலி 2 ஃபேமிலி சேர்ந்தே இருந்தோம். எங்கள் அண்ணன் பேர் சான்ற அண்ணன் பிள்ளைங்க அவங்களும் நாங்கள் இருந்தோம். அப்புறம் நாங்கள் தனியாக இங்கே வந்தோம். அப்போ எங்களுக்கு எல்லா ஏத்தனும் உண்டு. வலை, பல்ல, சாலை வலை, கச்சா வலை, ராளு வலை, தட்டுமடி, எங்கள் மூக்குத்தி அம்மைக்கு தட்டுமடி உண்டு. அப்படி எல்லாம் உண்டு. எங்கள் அப்பா மரம் தான் தள்ளும். அதுக்கப்புறம் போட் எடுத்தோம். போட்டுக்கு அப்பா போயிட்டு இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் அப்பாக்கு தொழில் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா தொழில் செய்ய. என்னைக்காவது நீங்க கேட்டிருக்கீங்களா, அப்பா நமக்கு எல்லா இதுவும் இருக்கு, நீங்க ஏன் கட்டுமரத்துல மட்டும் தான் போறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க? அது வந்து எங்க அப்பாவோட பிரதேசம் எல்லாருமே கட்டுமரம் சேர்ந்து போவாங்க. அப்பாவுக்கு பிடிச்ச தொழில் அது. எப்போதுமே உங்க வீட்டுல மீனும் சமையல் எல்லாம் ரொம்ப இருந்திருக்கு மேல. எங்க அப்பா நல்ல மீன் தான் எங்களுக்கு கொண்டு வரும். அது கடற்கரையில அப்ப இந்த பக்கத்துல வீடெல்லாம் கிடையாது அதிகமா. இப்பதான் வீடு. அப்ப நாங்க வீடு சமயத்துல இந்த ஏரியால வீடு கிடையாது, தென்னந்தோப்பா தான் இருந்துச்சு. அப்படின்னாலும் அப்பா தொழில் முடிஞ்சு வரும்போது மீன் கொண்டு வரும்போது எங்க அப்பா மீன் காட்டிட்டு கொண்டு வராது. ஒரு உமலைன்னு சொல்லுவாங்க, மடக்கி வச்சு அதுல வச்சுதான் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்த மீன்கள்ல என்ன மாதிரியான சமையல் பண்ணி சாப்பிடுறது உங்களுக்கு விருப்பம்? எங்க அப்பா எங்களுக்கு என்ன மீன், நல்ல பாறை மீன் கொண்டு வருவாங்க. எங்க அப்பா இந்த கார்த்திகை மாசம், நவம்பர் மாசம் எல்லாம் ஊழா பிடிக்கும், கருப்பு ஊழா. அது எனக்கு எங்க வீட்டு எனக்கு தங்கச்சிங்க 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க, நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். நல்ல மீனாக எங்க அப்பா. எந்த மாதிரியான கறி வச்சு சாப்பிடுவீங்க? நமக்கு இந்த அதாவது மஞ்சள் தண்ணி, புள்ளி மிளகு, மீன் கறி அப்படி எல்லாம் நாங்க அதிகம் வைக்க மாட்டோம். காலையில மஞ்சள் தண்ணி வைப்போம், பழைய சோறு கிழங்கு கூட்டு வச்சு மஞ்சள் தண்ணி வைப்போம். மீன் குழம்பு வைப்போம். மதியானம் என்ன சாப்பாடு? மதியம் மீன் குழம்பு, மீன் பொரிச்சு வைப்போம். ராத்திரிக்கு மத்தியானம் வைக்கிற குழம்பு இருந்தா எடுப்போம், இல்லைன்னா வேற மீன் வேற தனியா குழம்பு வைப்போம். உங்களுக்கு பிடிச்ச சமையல் என்ன? எனக்கு பிடிச்ச சமையல் சோறு, நம்ம சாப்பாடு தான். சோறு, மீன், கிழங்கு கூட்டு. பிள்ளைகள் இதைத்தான் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது பிள்ளைகள் அதுதான் விரும்பும். நாங்க மற்றபடி அதிகமா வெளியில இருந்து அதிகம் வாங்கி சாப்பிடுறது இல்லை, வீட்டில் பண்ணி தான் சாப்பிடுவோம். பலகாரங்கள் என்னென்ன பலகாரங்கள் உங்களுக்கு விருப்பமான வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுவோம்? வீட்டில் போடக்கூடிய பலகாரங்களா? வீட்டில் ஈசன், கேசரி, அப்புறம் நெய்யப்பம், அச்சு முறுக்கு, இதெல்லாம் தான் வீட்டில் நாங்கள் செய்கிறது மேக்ஸிமம். இல்லைன்னா அதான் ஈஸியாக வேலைய முடியும். இப்போ உள்ளவங்க அதை செய்கிறது இல்லை, என்ன காரணம்? அப்போ பேக்கரியில் இவ்வளவு இல்லை, இப்போ எல்லாமே பேக்கரியில் கிடைக்குது. இங்கே காவல்துறையில் சாதாரண காவலராகவும் உதவி ஆய்வாளராகவும் ஆய்வாளராகவும் பணியாற்றி இருக்கீங்க. இந்த காவல்துறையை பொறுத்த அளவில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி விரும்பக்கூடிய? இப்போ நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. முன்னாலெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் லீவுக்கெல்லாம் கேட்கணும்னா கஷ்டப்பட்டு தான் எங்கள் லீவு, சில சமயம் லீவ் கிடைக்காது. மேரேஜுக்கெல்லாம் நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வரணும்னு கேட்டால் லீவே கிடைக்காது. இப்போ வீக்லி ஒன்ஸ் லீவ் கொடுத்தே ஆகணும். இப்போ லீவுக்கெல்லாம் செல்லுலே மெசேஜ் கொடுத்தா போதும். இப்போ நல்ல விழிப்புணர்வு நல்லா இருக்குது. நாங்கள் இருக்கும்போது அப்படிலாம் இல்லை. இப்போ உள்ள இதில் வந்து டிபார்ட்மெண்ட்ல எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாகன வசதிகளும் இருந்தாலும் சரி, லோனுகளும், சேலரியும் இப்போ நல்ல சேலரி இருக்குது, நல்லா இருக்கிறாங்க. இப்போ நல்லா இருக்கு டிபார்ட்மெண்ட். சிஎம் இந்த முதலமைச்சர் வந்ததுக்கு பிறகு பந்தோபஸ்து, விஐபி பந்தோபஸ்துலாம் ரோட்ல பெண்களை நிறுத்த வேண்டானே சொல்லிட்டார்ல, உத்தரவே போட்டுட்டார்ல. அதில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா? நாங்கள் எல்லாம் மணிக்கூர் கணக்கில் நிற்போம் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் விஐபி போகிறது வரைக்கும் அந்த இடத்துல நிற்கணும். ஏன்னா ஏதோ அசம்பாதம் நடந்தால் நமக்கு மேலே படி வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே நிற்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ அந்த படியெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அது ரோட் கால் இப்போ டைமில் மாத்திரதா சொன்னாங்க, 8 மணிக்கு மேலே. அங்கே 7 மணினா கரெக்டாக 7 மணிக்கு ரோட் கால் போகணும். நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய நல்லா இருக்குல்ல.
நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் போலீஸ் பண்ண மக்கள் வந்து அது தவறுதலா சரி எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட் கரெக்டா இருக்க முடியாது. பட் நல்ல டிபார்ட்மெண்ட், பப்ளிக் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட். நான் எனக்கிட்ட வரக்கூடிய எந்த பணியா இருந்தாலும் நான் அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் பண்ணினேன். அதனால எனக்கு நான் இப்ப நல்லாவும் இருக்கேன், ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கேன், பிள்ளைங்களும் நல்லா இருக்கு, நாங்க நல்லா இருக்கேன். எனக்கு டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மாகிட்ட உங்களுக்கு பிடிச்ச நான் மார்த்தாண்டத்துல சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கும்போது அப்போ மணல் வண்டியோ இந்த டாரஸ் எல்லாம் கேரளத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் வெஹிக்கிள் செக் பண்ணும்போது மணல் வண்டியை பிடிச்சா கொலை முயற்சி, எங்களை வந்து அவங்க கொலை முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கெட்டார்த்த பேசுவாங்க, வண்டி விடலைன்னா கொண்டு போடுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம கேஸ் போடுவோம் இல்லையா, கேஸ் போட்டால் பேப்பரில் வர்ற உடனே எங்கள் அம்மா அடுத்த நாள் எனக்கு காலையில் பேப்பரை பார்த்த உடனே அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, மோளை நீ கொலை முயற்சி பண்ணதுக்கு பேப்பரில் பார்த்தேன், ஐயோ அப்படிலாம் பண்ணு போகாத மோளை அப்படின்னு சொல்லி அம்மா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அப்படி சொல்லும்போது உங்க மனநிலை எப்படி, நீங்க தீர்மானங்களை மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நான் அம்மா சொல்லுவாங்க இப்ப 14 நம்ம இதுல இருந்து மாறுவோம், இல்ல நான் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அப்படி நடக்கும் அம்மா, நாங்க சேஃப்டியா தான் இருப்போம், அதுக்கு ஒண்ணும் வராதம்மா, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா உடனே போன் அடிப்பாங்க. அம்மா எப்போதுமே உங்க மேல கவனமா தான் இருப்பாங்க. இல்ல எங்க அம்மா எங்க 7 பேரையுமே பொண்ணு போலதான் பார்ப்பாங்க, ஒரு ஆளை கூட ஒரு ஆளை குறைவா அப்படி பார்க்க மாட்டாங்க. எங்க அம்மா அப்பா கடைசி வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க. நான் இல்லை, நாங்கள் வெளியூர் இருக்கிறதுனால நான் அவங்கள வச்சிருந்தேன். நான் ரிட்டையர்டாக எங்கள் அம்மாவை இங்கே கொண்டு விட்டேன். அதில் விட்டதுக்கு பிறகு எங்கள் அம்மா ரிட்டையர்டு 5வது நாள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா மிஸ் பண்ணுறோம். அம்மாட்ட பிடிச்சது நிறைய விஷயம் உண்டு, ஒன்று சொல்ல முடியாது. எங்களுக்கு இவ்வளோ நாங்கள் இப்போ 7 பேர் வந்தாலுமே தங்குற மாதிரி ஒரு வீடு எங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வச்சுருக்குதுன்னு அது நம்ம அம்மா அப்பா பெருமைப்படணும். நாங்கள் எப்போ எனக்கு ஃப்ரெண்டு கேட்டாங்க, நீங்கள் எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க, வசதியாக இருக்கிறீங்க, ஏன் ஊரில் ஒரு இடம் வாங்கல அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஊரில் இடம் வாங்கினா வீடு வைப்போம், தனித்தனியாக இருப்போம், இது அப்படி இல்லை, நல்ல இடத்துல எங்கள் அம்மா அப்பா வீடு வச்சுருக்காங்க, நாங்கள் எல்லோரும் வந்தால் 7 பேர் வந்தாலும் இருக்கிற மாதிரி வீடு இருக்குது, அப்புறம் எதுக்கு எங்களுக்கு வேறு வீடு அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அம்மாவை நமக்கு மறக்க முடியாது. எப்போவும் நாங்கள் அம்மா வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் சில சமயத்துலலாம் சந்தோஷம் வருவோம். நாங்கள் நித்திரவாளா ஸ்டேஷனுக்கு அப்போ அம்மா நாங்கள் 5 பேர் நித்திரவாளா டியூட்டிக்கு வரோம், சோறு வைங்க எப்படி சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா சாப்பாடு வச்சுருப்பாங்க. உங்க கூட வரக்கூடியவங்க வந்து சாப்பிட்டு இருக்காங்க, எப்படி நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க, அம்மா நல்லா பண்ணியிருக்காங்க, அம்மா பீட்ரூட் தோரம் நல்லா பண்ணுவாங்க, அம்மா சமையல் நல்லா, அம்மாக்கு சமையல் நல்லா இருக்கும். அம்மா எதையாவது சொல்லி எங்கள் அம்மா எப்போ சொல்லும், தாழ்ந்த இடத்துல தண்ணி நிற்கும், எப்போ தாழ்மையாக இருக்கணும், வலியவனான வளரக்கூடாது, தாழ்ந்து போனால் தாழக்கூடாது அப்படின்னு சொல்லும். அந்த வார்த்தை எப்போது நினைவில் இருக்கும். ஏன்னா அம்மா தெய்வ பக்தி, அது வந்து எங்கள் 7 பேருக்குமே கடவுளோட ஒரு ஃபெய்த் உண்டு. அதுலேருந்தே பக்தியில் எங்கள் அம்மாவும் அப்படிதான், எங்கள் அப்பாவும் அப்படிதான். அவங்க ஞாபகம் இருந்து மரிக்கிற வரைக்கும் அவங்க குடும்ப ஜெபமாலை 2 பேருமே படிக்காமல் இருந்தது இல்லை. நாங்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் வீட்டில் குடும்ப ஜெபமாலை நடக்கும். இப்போ வந்து அப்படி இல்லை. நாங்கள் எந்த லீவில் வந்தால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து படிப்போம், இல்லை நம்ம அப்பா குடும்ப ஜெபமாலை உண்டு. அந்த ஜெபத்துக்கு ஒரு இதனால தான் நாங்கள் 7 பேருமே கடவுள் கிருபையினால நாங்கள் நல்லா இருக்கிறோம். தம்பி இல்லைங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்குது, ஆனால் தம்பி ஒய்ஃபும் பிள்ளைகளும் எங்களுக்கு தம்பி இருக்கிற மாதிரி உள்ள உணர்வு எங்களுக்கு இருக்குது. அதில் எங்களுக்குள்ள ஒரு வேற்றுமை வந்ததில்லை. 7 பேருமே அப்படி அனுசரித்து இன்னும் நாங்கள் ஒற்றுமையோடு நல்லா இருக்கிறதுக்கு அவளுக்கு நன்றி. இப்போ நீங்கள் வந்து வெவ்வேறு இடங்களில் உங்கள் சகோதர சகோதரிகள் இருக்காங்க. எப்போவாவது திருவிழா காலங்களில், குறிப்பாக கிறிஸ்துமஸ் காலங்கள்லையோ மற்ற இதில் நீங்கள் வந்து கூடும்போது உங்கள் மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப ஜாலியாக இருப்போம். நாங்கள் 7 பேர் வருவோம், எல்லோரும் வருவோம், பிள்ளைங்களெல்லாம் வரும், நல்ல ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் எப்போவுமே நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த சின்னதில் எங்கள் அண்ணனுக்கு அப்போ ஸ்டார்டிங்கில் மாருதி ஓமினி வேன் ஒன்று இருந்துச்சு. அந்த வேனில் தான் நாங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளைங்களை நாங்கள் சீட்டை கலத்திடுவோம், அந்த வேனில் உட்காந்து போவோம், காலையில் ஆனால் டூருக்கு போயிடுவோம். அப்போவுமே நாங்கள் அந்த பழக்கத்தை வச்சுருந்தோம். காலத்து டிஃபன் மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம், சும்மா உள்ளூர் டூரெல்லாம் போவோம், சினிமாவுக்கு போவோம், ஜாலியாக இருக்கும். இப்படி கூடக்கூடிய காலங்களில் நீங்கள் எப்போவாவது நான் போலீஸ் அதிகாரி ஆகும் அப்படி ஏதாவது இடத்துல அப்படி அந்த மாதிரிலாம் காட்டினது கிடையாது.
நீங்க ஓய்வு பெற்ற பிறகும் காவல்துறையோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குமா? ரிட்டையர்ட் ஆகி 5 வருஷம் ஆகுது. நான் 2010 2009 போட்ட கேசஸ் எல்லாம் இப்பவும் கோர்ட்ல எனக்கு சாட்சி சொல்றதுக்கு சம்மன் கொடுப்பாங்க. நான் போயிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் நம்ம நான் எவிடன்ஸுக்கெல்லாம் போகணும், நம்ம சாட்சி சொல்லணும், நம்ம போட்ட வழக்கை பற்றி நம்ம தான் கோர்ட்ல சாட்சி சொல்லணும். ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் நான் போயிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? பிடிக்கிற விஷயம் எனக்கு என்னன்னா, நான் சொல்லக்கூடியது எங்க சித்தப்பா சார், சித்தப்பா இப்ப இருக்குதுல, அவங்க எங்களுக்கு கிளாஸ் சொன்னாங்க, ஒலிவர் ஜாய் சார் சித்தப்பா, சம்பத்து காலத்தில் தைபத்து வச்சால் ஆபத்து காலத்தில் காபத்து தின்னாம் அப்படின்னு நாங்கள் ஸ்கூல்ல படிக்கும்போது சொன்ன வார்த்தை. அது நான் எப்பவுமே எங்க ஸ்டேஷன்ல அதை தான் சொல்லுவேன். சம்பத்து காலத்து தைபத்து வச்சால் ஆபத்து காலத்தில் காபத்து தின்னாம். நம்ம நல்லா இருக்கிற நேரத்துல நம்ம ஒரு எண்ணத்தையா இருந்தாலும், நம்ம பண பைசா சேவிச்சாலும் சரி, எதா இருந்தாலும் சரிதான், நம்ம கொஞ்சம் இது இருந்தால் நமக்கு நமக்கு முடியாத காலத்துல அது நமக்கு பயன்படும். அது ஒரு நல்ல மனசுல தொட்ட ஒரு சென்டென்ஸு. அது நான் எல்லாட்டையும் அதை சொல்லுவேன். நான் உங்க காவல்துறை சார்ந்த அனுபவங்களை எங்கள் தூத்துக்குடி நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம்.